இப்போலாம் ரீசெண்ட் டைமில் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே முதல்ல கமெண்ட் தான் பார்ப்பேன். வாட்ஸ்அப் மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி காலையில் நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கமெண்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னையோட டேட் போட்டு ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் லட்சுமி. இந்த டே உங்களால் தான் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஹாப்பியாக இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்புறம் வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் தயிர் நைட்டு துவை வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கோவிலுக்கு போனோம். கவன்குட்டிக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவனை வீட்டில் விட்டுட்டு கபிலனை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ கோயிலுக்கு போனப்பையும் நல்ல சகுனம். ஆக்சுவலாக சாமிக்கு சிவனுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மண்டே அப்படின்றதுனால சூப்பராக நாங்கள் போன உடனே கரெக்டாக நட திறந்தாங்கங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்தேன். அதை உருளியில் மாற்றி வச்சுட்டு மீதி இருந்த பூவை நம்மளோட விநாயகருக்கு வச்சாச்சு.